சாரி சார், உங்க நேம் கேட்காம போயிட்டேன். உங்க நேம் சார்? கமிஷனர் செல்வ பாலாஜி. செல்வ பாலாஜி, கார்பரேஷன் கமிஷனர். கார்பரேஷன் கமிஷனர். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். திருவண்ணாமலை பழைய பேருந்து நிலையம் முழுக்க சாக்கடையும் குப்பையுமா இருந்தது. இதனால நம்ம டைரக்டா கார்பரேஷன் கமிஷனர்கிட்டே கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். என்ன நடந்தது அப்படின்றத முழுக்க இந்த வீடியோவில் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களின் பேருந்து நிலையம் உள்ள அப்படி என்னதான் இருக்கு, பொதுமக்களுக்கான வசதிகள்லாம் இருக்கா இல்லையா அப்படின்றதா இந்த வீடியோவோட நோக்கமே. அதன்படி தான் நம்ம லாஸ்ட் டைம் திருவண்ணாமலை வந்திருந்தோம். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லியிருந்தோம். போன ஆட்சியில் அது எதுவுமே சரி செய்யப்படாமல் இருந்தது. எலெக்ஷன் டைம் அப்படின்றனால மேக்ஸிமம் செய்யாமல் விட்டுருப்பாங்க அப்படின்னு நம்ம அமைதியாக இருந்தோம். இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு புதிய ஆட்சி அமைஞ்சு ஒரு மாதம் கழித்து இந்த பேருந்து நிலையத்தை மீண்டும் வீடியோ எடுக்க நான் போயிருந்தேன். உள்ளே என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்றது தான் இந்த வீடியோவோட நோக்கமே. அடுத்தடுத்த மாவட்டங்கள் நம்ம நேரில் வீடியோ எடுக்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை. வாங்க வீடியோக்குள்ளே முழுமையாக போய் பார்க்கலாம். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளார பஸ் நுழையிற முன்னாடியே குண்டும் குழியுமா அங்கங்கே கொஞ்சம் பெரிய குழியாகவே இருக்குது. இந்த குழி என்ன பண்ணுது அப்படின்னா மழை தண்ணியை தேக்கி வச்சு அது சாக்கடையாக மாற்றி விட்டுருது. அந்த இடத்துல தெரியாமல் நடந்து போகும்போது பஸ் வந்துருச்சுன்னா சாக்கடை தண்ணி மேலேயே பட்டுறது. இதை நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இந்த குண்டுங்குழி பெருசாக இருக்கிற இடத்துல அதை கொஞ்சம் அடைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பஸ் ஸ்டாண்டு முழுக்க தர போடுறது பெரிய செலவு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பதிலாக இந்த குண்டுங்குழிகளை அடைச்சாலே தற்காலிகமாக பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நான் காலையில் ஒரு 10 மணி வாக்கில் போயிருந்தேன். கூட்டம் நிறையவே இருந்தது. கூட்டம் இருக்கிறதுனால தான் குப்பை வருது அப்படின்ற மாதிரி அந்த உயர்மட்ட அதிகாரியும் சொல்லியிருந்தாரு. 90% பொதுமக்கள் தப்பு பண்ணுறதா நான் பார்த்தேன். கண்ட இடத்துல எச்சு துப்புறது, குப்பைகளை கொட்டுறது, ஏதாவது ஒரு சந்து கிடைச்சது அப்படின்னா அந்த இடத்த மூத்திர சந்தாவே மாற்றிடுறாங்க. அது பஸ் ஸ்டாண்டு நடுவில் இருந்தாலும் சரி அல்லது எந்த இடத்துல இருந்தாலும் ரொம்பவே தப்பு பண்ணுறாங்க. 5 ரூபா கொடுத்தா அங்கே பாத்ரூம் இருக்குது, பாத்ரூம் மோசமாக தான் இருக்குது. கண்டிப்பாக நம்ம அதை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். இருந்தாலும் மோசமாக இருந்தாலும் அதை பயன்படுத்துங்க அப்படின்றது கொஞ்சம் வேண்டுதலாக இருக்குது. ஏன்னா அதிகாரிகள் 10% தப்பு பண்ணுறாங்கன்னா 90% நம்ம மேலேயும் தப்பு இருக்குது. அந்த அளவுக்கு குப்பைகளை நம்ம கண்ட இடத்துல போட்டுரும். குப்பைகளை குப்பை தொட்டியில தான் போடணும். அது போல உயர்மட்ட அதிகாரிகள் நான் கம்ப்ளைண்ட் பண்ணும்போதும் சொல்லியிருந்தேன், அங்கங்கே பலாசனையா அங்கங்கே கொஞ்சம் குப்பை தொட்டிகளை அதிகப்படுத்துங்க. குப்பை தொட்டிகள் அதிகமாக இருந்தது அப்படின்னா பொதுமக்கள் குப்பை தொட்டியில் போட கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க. அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டோட முதல் பிளாட்ஃபார்ம், 2ஆம் பிளாட்ஃபார்ம், அதாவது மையப்பகுதியில் இருந்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல தான் நான் சாக்கடை தண்ணியை பார்த்தேன். மழை தண்ணியோ அல்லது வேற ஏதாவது தண்ணி இந்த இடத்துல இப்படி சாக்கடை தண்ணியா மாறிச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த இடத்துல இருக்கக்கூடிய குப்பைகளை ஒரு தாள குமிச்சு வச்சிருந்தாங்க. அதாவது கிளீன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சது. இதை கொஞ்சம் கையோட பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா குப்பைகளை ஒரு தாள குமிச்சு வச்சிருக்காங்க, ஆனால் அதை அல்லாமல் அப்படியே விட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை ட்ரை பண்ணிட்டு அப்புறம் அள்ளிக்கலாம்னு மறந்து விட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல. அதையும் கொஞ்சம் கிளீன் பண்ணி சுத்தமாக வச்சுட்டா நல்லா இருக்கும். அதையும் நம்ம உயர்மட்ட அதிகாரிகிட்ட சொல்லியிருந்தோம். இப்படி பஸ் ஸ்டாண்டில் குப்பைகளாகவும் தண்ணி சாக்கடையா மாதிரி தேங்கி நிற்குது அப்படின்றத வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு கார் ஒன் வந்தது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு. உள்ளார இருக்கக்கூடிய அதிகாரி கிட்ட அவங்க பேசியிருந்தாங்க. அங்க ஒரு கார் நிக்குது இல்லையா வெள்ளை கலர்ல, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு அந்த கார்ல எழுதிருந்தனால கொஞ்சம் தைரியமா போய் கேட்போம் என்னதான் ஆயிருப்போகுது, பொதுமக்களுக்கு தேவை அப்படின்றனால தானே கேட்குறோம் அப்படின்ற மாதிரி தைரியத்தை நான் வர வச்சுட்டு அந்த காரில் இருக்கக்கூடிய அதிகாரிகிட்ட போய் நான் பேச கிளம்பிட்டு இருந்தேன். அப்போ செக்கிங் இன்ஸ்பெக்டர் கிட்ட அவர் பேசிட்டு இருந்தாரு. உண்மையிலேயே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்களா இல்லை மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பயத்தோட தான் போனேன். கொஞ்சம் எனக்கு பயம் அதிகமாகவே இருந்தது. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் நான் யார்கிட்டையுமே கேள்வி எழுப்பினதில்லை. இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு நான் எந்த ஒரு கேள்வி எழுப்பினதில்லை. ஸோ அதனால கொஞ்சம் பயம் இருந்தது. இருந்தாலும் நம்மளுடைய மக்கள் நல்லா இருக்கணும், கண்டிப்பாக என் மக்களுக்கு எல்லாம் போய் சேரணும் அப்படின்ற ஒரு தைரியத்தை ஏற்படுத்திட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்த அதிகாரிகிட்ட நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். கார் ஒன்று நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு காரு. ஸோ அதுக்குள்ளே இருந்தால் ஒரு உயர் அதிகாரிகிட்ட போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ பஸ் ஸ்டாண்ட் மாதிரி ரொம்ப மோசமாக இருக்குது, இது ஏன் க்ளீன் பண்ணாமல் இருக்கான்னு கேட்டப்போ அவர் போக்குவரத்து துறையில் ஒரு முக்கியமான அதிகாரி நம்பர் கொடுத்தாரு. ஸோ நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள், அவங்க கால் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக பஸ் ஸ்டாண்டை க்ளீன் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த நம்பருக்கு தான் இப்போ நம்ம கால் பண்ணி கேட்க போகிறோம். ஸோ இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டை சொல்லலாம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத பார்க்கலாம்.
ஃபோன் போகுது, யாரும் எடுக்கல. நகராட்சித்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நம்பர் கொடுத்தாங்க. பார்க்கலாம், எகைன் மறுபடியும் நம்ம கால் பண்ணி பார்க்கலாம். ஒன்று கால் போயிட்டு தான் இருக்கு. ஸோ கால் யாருமே எடுக்கல. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 10 ஆகுது. ஸோ 10 மணிக்கெல்லாம் எல்லா ஆஃபீஸுமே ஓப்பன் ஆகிடும். 10 மணிக்கெல்லாம் மேக்ஸிமம் எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸுமே ஓப்பன் ஆகிடும். கால் எடுக்கல, 10 ஆகுது. நம்ம மீண்டும் வந்து ஒரு 11 மணி வாக்கில் கால் பண்ணி பார்க்கலாம் எடுக்கிறாங்களா அப்படின்னு. அந்த நம்பருக்கு நம்ம ட்ரை பண்ணப்போ கால் எடுக்கல. இப்போ ஆன்லைன்லேயே நம்ம நம்பர் வந்து ட்ராக் பண்ணி எடுத்தேன். ஸோ அந்த நம்பருக்கு இப்போ கால் பண்ணி கேட்டு பார்க்கலாம். நபர் உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை. ஸோ கால் பண்ணா யாருமே எடுக்கல. ஸோ எகைன் இன்னொரு வாட்டி நம்ம கால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு. ஸோ அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கும் கால் பண்ணி பார்க்கலாம். வழியில் உள்ள அனைத்து லைன்களும் பிஸியாக உள்ளது. சிறிது நேரத்துக்கு பிறகு மீண்டும் ஸோ பிஸின்னு வருது. ஸோ எகைன் மறுபடியும் கால் பண்ணி ட்ரை பண்ணுறேன். வழியில் உள்ள அனைத்து லைன்களும் பிஸியாக உள்ளது. சிறிது நேரம் அது இந்த நம்பரு. இந்த நம்பர் ஆக்டிவா இருக்கா இல்லையான்னு தெரியல. கொஞ்சம் யாராவது பார்த்து சொன்னீங்க அதிகாரிகள் அப்படின்னா பரவாயில்ல. ஸோ இந்த நம்பர் லைன் ஃபுல்லா பிஸின்னு வருது. இன்னொரு நம்பரு இந்த நம்பரு 744 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுவுமே கால் போகுது, பட் ஆனால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க. சார், வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க. சார், நான் திருவண்ணாமலை பழைய பேருந்து நிலையத்திலேருந்து கால் பண்ணியிருக்கேன். சார், பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப குப்பையாகவும் சாக்கடை தண்ணி பழைய இடத்துல ஓடுது. ஸோ ரொம்ப மோசமாக இருக்குது. இது க்ளீன் பண்ணாமல் இருக்குது சார். இது என்ன ரீசனுக்காக சார் இது க்ளீன் பண்ணாமல் இருக்குது? ஃபுல்லாகவே டோட்டல் ரொம்ப ரொம்ப குப்பைகளாக இருக்குது. இல்லை லாஸ்ட் டைம் க்ளீன் பண்ணிட்டு இப்படி இருக்கா, இல்லை என்ன ரீசன் சார் இது? க்ளீன் பண்றாங்க, ரெகுலரா க்ளீன் பண்றாங்க. ஓகே ஓகே சார். ஓகே பண்றாங்க. அது பீப்புள் அதிகமா வரதுனால சேர்ந்துகிட்டு இருக்கோம். ஓகே. ஓகே ஓகே சார். இன்னொன்று சார், அந்த பஸ் ஸ்டாண்டோட சென்டரில் அந்த லைட் எரியும் இல்லையா, டவரு. ஸோ அந்த இடத்துல ரொம்ப குப்பையும் புல்லு முளைஞ்சு ரொம்ப மோசமாக இருக்குது சார். அது கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் க்ளீன் பண்ணாத மாதிரி இருக்குது அது. அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளார சாக்கடை தண்ணி பல இடத்துல ஓடுது. ஸோ பஸ் ஸ்டாண்டு நம்மளுக்கு புது பஸ் ஸ்டாண்டு வந்தனால மேக்ஸிமம் இது நம்மளுக்கு இது பெருசாக இல்லைனாலையும் அட்லீஸ்ட் கொஞ்சம் சுத்தமாக இருந்தால் நல்லா இருக்கும் சார். இது நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ நாள் இதை க்ளீன் பண்ண வாய்ப்பு இருக்குது சார்? இது ஓகே ஓகே சார். 2 நாளில் கழிச்சு வந்து பார்க்கலாம்ல சார் நம்ம? கண்டிப்பாக தேங்க்யூ சார். நான் நீங்கள் சொல்கிறத நம்பி தான் நான் கால் கட் பண்ணுறேன். கொஞ்சம் இதை மட்டும் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஸோ நம்ம அவங்ககிட்ட பேசணும். ஸோ அவங்களுடைய நேம் கேட்க மறந்துட்டோம். அவங்க நேம் கேட்டுக்கலாம். ஏன்னா நாளைக்கு வந்து பேசல அப்படின்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? அவங்களுடைய நேம் மட்டும் கேட்டுக்கலாம். ஸோ தப்பு தான் 2வது டைம் கால் பண்ணுறது. நேம் மட்டும் கேட்டுக்கலாம். சாரி சார், உங்க நேம் கேட்காம போயிட்டேன். உங்க நேம் சார்? செல்வ பாலாஜி, கார்பரேஷன் கமிஷனர். தேங்க்யூ சார். ஸோ கார்பரேஷன் கமிஷனர்கிட்டே நம்ம டைரெக்டாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு 3 நாள் டைம் கேட்டிருக்காங்க. நம்ம 3 நாள் கழித்து திரும்பவும் திருவண்ணாமலை பழைய பேருந்து நிலையம் வருவோம். வந்து பார்க்கலாம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி நல்லா வச்சுருக்காங்களா அப்படின்னு. இல்லை அப்படின்னா எகைன் நம்ம கால் பண்ணி கேட்க போகிறோம். அவங்களே கேட்க போகிறோம். ஏன்னா உயர்மட்டத்தில் அதிகாரி தானே அவங்க. ஸோ கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக பண்ணி தருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது பேருந்து நிலையம் இதே மாதிரி மோசமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அங்கேயும் வரேன். இது போல பல வீடியோவுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். கண்டிப்பா பேருந்து நிலையம் மக்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு மாவட்டத்தின் முதல் தொடக்கம் வந்து பேருந்து வந்து பஸ் ஸ்டாண்டில் தான் தொடங்குது. ஒரு மாவட்டத்தினுடைய தொடக்கமே மக்கள் வந்து இறங்கி போறாங்க அப்படின்னா பேருந்து நிலையத்தில் தான் தொடங்குது. அப்பேற்பட்ட பேருந்து நிலையம் சுத்தமா இருக்கணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம்.
குப்பைகள் இல்லாம சாக்கடை தண்ணி இல்லாம பொதுமக்கள் ரொம்ப இடத்துல யூரின்லாம் போறாங்க. அதெல்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. நம்ம அவங்கள குறை சொல்றதை விட நம்ம வந்து கரெக்டா இருக்கணும். பொதுமக்கள் வந்து தயவுசெய்து குப்பைகளை கண்ட இடத்துல போடாதீங்க. ஸோ அந்த அதிகாரியுமே அதான் சொல்றாரு, பொதுமக்கள் அதிகமாக வந்து போறனால இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரீசன் அதான் இருக்கக்கூடாது. வருங்காலத்துல பொதுமக்கள் எல்லாருமே குப்பைகளை தயவு செய்து கண்ட இடத்துல போடாதீங்க. நம்மளுடைய பேருந்து நிலையம் நம்மளுது, கண்ட இடத்துல யூரின் போகாதீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஸோ கண்டிப்பா பேருந்து நிலையம் மாவட்டத்தினுடைய மாவட்டத்தினுடைய முதல் எப்படின்னா பேருந்து நிலையம் தான். அதை கண்டிப்பா நம்ம பார்த்துக்கணும், பராமரிக்கணும். கண்டிப்பா அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். 3 நாள் கழிச்சு இந்த இடத்துக்கு வந்து பார்க்கலாம். பாய் நண்பா, நன்றி. பாய் 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 நண்பா. நம்ம இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டை கம்ப்ளைண்ட் பண்ண டேட்டை பொறுத்த அளவுக்கு ஜூன் 2, ஓகேவா, 10 பக்கம் நம்ம டைம் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ அடுத்த ஒரு 3-4 நாள் கழிச்சு வந்து இந்த பஸ் ஸ்டாண்டை வந்து பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு. இதுக்கு மேலே பஸ் ஸ்டாண்டில் நம்ம வீடியோ எடுத்து மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஸோ க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதை நம்பி நானும் பஸ்ல ஏறி உட்காந்துட்டேன். 2 அல்லது 3 நாட்களில் கண்டிப்பாக நம்ம வருவோம். வந்து பார்த்துட்டு பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்றத கண்டிப்பாக வீடியோ போட்டு அந்த அதிகாரிக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லலாம். கண்டிப்பாக வந்து வாழ்த்துக்கள் சொல்லணும். நல்லது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, பஸ் ஸ்டாண்ட் க்ளீன் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்லிடலாம். இல்லை அப்படின்னா அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது போல் பல வீடியோவை நம்ம வந்து அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். நன்றி நண்பா. பாய் 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 நண்பா. இந்த வீடியோவில் எண்டில் சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு. இந்த கிளிப்பை நான் மறந்துட்டேன். அதாவது பஸ் ஸ்டாண்டோட நடுவில் டேங்க் ஒன்று இருக்குது. அதில் தண்ணி சுத்தமாக வரல, தற்காலிகமாக வராமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். தயவுசெய்து இந்த டேங்கை கொஞ்சம் க்ளீன் பண்ணி தண்ணி எப்பயுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா வெயில் காலத்தில் தண்ணி ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். அங்கே இருக்கிறவங்ககிட்ட நான் விசாரித்தேன், டேங்க் ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. தயவுசெய்து இதை கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா பொதுமக்கள் பஸ் பேருக்கு மட்டும்தான் காசை வச்சுட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி வாங்க முடியாமல் தண்ணி தாகத்தோட பஸ் ஏறினவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். தயவுசெய்து இதை கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி நடத்தினாய். நானும் வருவேன் தனி ஒருவனாய் படையெடுத்து.